32 உடைய ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. முதல் ப்ரோமோலேயே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திவ்யாவுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் டீமாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதில் சபரி வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்ல வராப்பில் இந்த ஸ்டாச்சுவாக இருக்கிறத பற்றிய கஷ்டங்களை பற்றி சில விஷயங்கள் சொல்ல வராது. அதுக்கு வந்து திவ்யா வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. அதுக்காக வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிற விஷயத்தை தான் ப்ரோமோவை போட்டிருக்காங்க. நேற்றா 3 ப்ரோமோ திவ்யாவுக்கு கொடுத்தாங்கன்னா இன்றைக்கும் 3 ப்ரோமோ வந்து திவ்யா கொடுத்துருக்காங்க. பார்வதி தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருந்தது. பார்வதி வந்து இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்ந்து போயிடுச்சு. எப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே டீமுடைய ஒற்றுமைக்காக நேற்று வந்து போராடின மாதிரியான சில தோற்றங்கள் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பார்வதி இந்த மாதிரி டாஸ்க் வரும்போது என்னென்னா அந்த டாஸ்க்கு நான் செய்ய மாட்டேன், நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கமருதீன் பிரச்சனை இதெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்வதிக்கு தெரிஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சமாக நம்ம நல்ல பேரை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே அந்த கேம் பண்ணி நேற்று யாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை நாமினேட் பண்ணாமல் இருந்தது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த டாஸ்க்கு ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. அப்போது ஒழுங்கான டாஸ்க்கை பண்ணி ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணால் பார்வதியாலையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதான் எங்கள் லாஜிக்கலி கரெக்டு. இப்போ திவ்யாவுக்கு வந்து பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் திவ்யா இனிஷியலாக இருந்து எந்த விஷயத்தை ஸ்டெப் எடுத்தாலும் அதில் முதல்ல அந்த புள்ள வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் சொல்லும். ஆனால் அப்படி ஒன்று கேட்க மாட்டேன். அப்புறம் அந்த புள்ள கத்தும், அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து தான் சண்டை வரும். அதுதான் கான்வர்சேஷனாக போயிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த புள்ள எடுத்து அது திரும்ப வந்து ஒரு விஷயத்த சொல்லி கத்தி பேசின பிறகு திடீர்னு இவனுக்கு எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற கடுப்பில் அந்த புள்ள கத்தி தான் சொல்ல வேண்டிய அவசியத்துக்குள்ளே வந்துருச்சு. அது அந்த புள்ளோட கேரக்டர் அதே மாதிரி தான். அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் டெம்பர், எதை சொன்னாலும் டக்குன்னு சொல்லி கோவப்படுறது, உணர்ச்சிவசப்படுறது அப்படிங்கிற தன்மையில் இருந்ததுனால அது மிகப்பெரிய இம்பேக்டை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிடுச்சு. அதனால தான் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக திவ்யா வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டாரு, பிக் பாஸ் தூக்கிட்டு விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட கொடுத்தாரு. விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்ல வர விஷயத்தை என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் காமிக்கலாக கொஞ்சம் ஜனரஞ்சகமாக சொல்ல முயற்சி பண்ணுவார். அந்த காமிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால விக்ரம் மேலே கொஞ்சம் மரியாதை இருந்தது. அதனால் எல்லாருமே பார்க்குறாங்க. சபரி ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோலே வராத வந்து சுற்றிட்டு இருந்தாப்புல. அப்புறம் இன்றைக்கி ப்ரொமோவில் வந்திருக்கிறாப்புல அவருடைய இது. ஆனால் நேற்று போட்ட எஃபோர்ட் கொஞ்சம் நல்ல எஃபோர்ட்டு. அதுவும் தீபக்கிட்ட வந்து திவாகர் கதை சொல்லிட்டு இருந்த நேரத்தில் வந்து சபரி பண்ண அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த கதையை வந்து தீபக்கு வந்து கேட்கவே முடியாத அளவுக்கு ஒரு கதை. ஏன்னா இப்போ நம்மளாக இருந்தோம்னா எப்படி ஒரு மனுஷனால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், எப்படி இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும். அதெல்லாம் நேற்று தோணுச்சு. அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்குது. ஸோ நேற்று கொஞ்சம் டல்லான நாள் தான். அதனால தான் நேற்று நைட்டு எபிசோட் பார்த்துட்டு ஒன்றும் பெருசாக பேசலை. ஏன்னா இந்த டாஸ்க் வந்த பிறகு உள்ளுக்குள்ளே 3 கெஸ்ட்டு வந்த பிறகும் கூட ரொம்ப போரிங்கான டாஸ்க்காக இருக்குது. இதில் எந்த ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான விஷயங்களும் வரல. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் வரல. கான்ட்ரவர்சி வரதோ இல்லையோ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வரும், அது வரவே இல்லை. அதுதான் இந்த என்ன சொல்கிறது டாஸ்க்கை வந்து நம்ம ரசிக்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான காரணமாக எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்க பல பேருக்கான விசிபிலிட்டி அப்படியே கம்மியாகிட்டே போகுது. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு 2-3 எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் ஒரு இன்சென்டிவ் கிடைக்குங்கிற மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே என்னென்னமோ வேலை செய்கிறாங்க. பட் ஆனால் பெரிய ஒரு எப்படி சொல்கிறது அட்ராக்ஷன் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த திவ்யா பண்ணுற கோபம் இருக்குல்ல, அதில் வந்து சில விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பேசிக்காக அதோட கேரக்டர் அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. பார்வதியோட கேரக்டர் எப்படி இரிட்டேட் பண்ணுறதோ அதே மாதிரி திவ்யாவோட கேரக்டர் வந்து இரிட்டேட் ஆகிக்கிறது, அதுக்கப்புறமேட்டு இரிட்டேட் பண்ணுறது, இந்த மார்க் பண்ணுறது, புள்ளி பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த ஒழுங்கு காட்டுவாங்கல்ல அந்த விஷயம் தான் எனக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு விஷயம். ஒழுங்கு காட்டுறது இவங்க மாற்றி இவங்களுக்குள்ளே ஒழுங்கு காட்டிகிட்டே இருக்காங்க. இது எந்த விதத்தில் வந்து ப்ரோக்ராமுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. பட்டுன்னு தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ளே வந்த 4 பேர்த்தில் திவ்யா மட்டும்தான் கண்டென்ட்டுக்குள்ளே வர அந்த ஏற்கனவே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை தாண்டி கண்டென்ட்டுக்குள்ளே வர ப்ரொமோக்குள்ளே வர அளவுக்கு பல்ஸ் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது ப்ரோக்ராமுக்கு கொஞ்சம் உயிர்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயமா தெரியுது. பிரஜின் வந்து அந்த ப்ராங்க் பண்ண தவிர வேறு எதுவுமே பெரிய பல்ஸ் கொடுக்கல. ஆனால் திவ்யா வந்து கொஞ்சம் பல்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. பார்ப்போம் அடுத்த ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ லைவில் உட்காந்து சும்மா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ தான் எந்திரிச்சு எல்லோரும் உட்காந்து கொண்டுட்ருக்காங்க. ஸோ ஏதாவது நடக்குதான்னு பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்டில் எழுதலாம். இன்னும் நிறைய பேசலாம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.